மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. இன்னைக்கு நாம கன எண்கள் பத்தி பார்க்க போறோம். அதாவது கியூப் நம்பர்ஸ். ஒரு எண்ணை அதாலேயே 3 வாட்டி பெருக்குனா கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகையை தான் நம்ம கன எண்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ 1 பாருங்க 3 வாட்டி பெருக்கிறது அப்படிங்கிறது தான் 1 ன் அடுக்கு 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே போல 2 3 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா பாருங்க 2 × 2 × 2 தான் நமக்கு 2 2 4 4 2 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு எண்ணின் கணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எண்ணுங்கிறது தான் அந்த எண்ணாக இருந்தால் எண்ணின் அடுக்கு 3 அப்படின்னு போடலாம், அல்லது எண் பெருக்கல் எண் பெருக்கல் எண் அப்படின்னு நம்ம போட்டு அதனுடைய பெருக்கு தொகையும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம குறைஞ்சது 1ல இருந்து 15 வரைக்குமாவது இருக்கக்கூடிய எண்களுடைய கணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எளிமையாக பல கணக்குகள் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை முதல்ல பார்க்கலாம் வாங்க. பாருங்க 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 6 ன் கணம் 216 7 ன் கணம் 343 13 ன் கணம் 2197 15 ன் கணம் 3375 16 ன் கணம் 4096 அப்படின்னு இதை மட்டும் கொஞ்சம் நீங்க மனனம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல நம்ம இந்த எண்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்க முடியுது. அதாவது ஒரு எண்ணும் அதனுடைய கணமும் எழுதியிருக்கேன். எண்களையும் அதனுடைய கணங்களையும் பார்க்கும்போது அதற்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை அப்படின்னா பாருங்க 0னும் 1 முடிகிற எண்களுடைய பாருங்க இது 0 முடியுது, இது 1 முடியுது. அதனுடைய கணமும் 0 மற்றும் 1ல முடிஞ்சிருக்கு பாருங்க. 0 முடிகிற எண்ணுடைய கணம் 0லையும் 1 முடிகிற எண்ணுடைய கணம் 1லையும் முடிஞ்சிருக்கா பாருங்க. 1 கியூப் 1, அதே போல 10 கியூப் 1000, 20 கியூப் 8000 அப்படி சொல்லி நமக்கு 0ன்னு முடியக்கூடிய எண்ணின் கணம் 0ன்னு இருக்கு. அதே போல 1ல முடியக்கூடிய ஒரு எண்ணுடைய கணம் 1ல முடியுது. அதே மாதிரி பாருங்க 4ல முடியக்கூடிய ஒரு எண்ணின் கணம் 4ன்னு பாருங்க. அதே போல 14 கியூப் 4ன்னு முடியுதுங்களா? 5ல முடியக்கூடிய ஒரு எண்ணின் கணம் 5லையும் பாருங்க முடிஞ்சிருக்கா? 6ல முடியக்கூடிய ஒரு எண்ணின் கணம் 6லையும் வந்துட்டு இருக்கா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கருத்துல வச்சுக்கணும். பாருங்க அப்போ 0 1 0க்கு அடுத்த நம்பர் 1 இது ரெண்டும், அப்புறம் தொடர்ந்து 4 5 6. இப்போ 0 1 4 5 6 0ல முடிகிற எண் 0ல அதனுடைய கணமும் 1ல முடியக்கூடிய எண்ணின் கணம் 1லையும் 4ல் முடியக்கூடிய எண்ணின் கணம் 4லையும் 5ல் முடியக்கூடிய எண்ணின் கணம் 5லையும் 6ல் முடியக்கூடிய எண்ணின் கணம் 6லையும் முடியும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 2ல் முடியக்கூடிய எண்ணுடைய கணம் 8லையும் 8ல முடியக்கூடிய ஒரு எண்ணின் கணம் 2லையும் முடிஞ்சிருக்கு. பாருங்க இங்க 2 இருக்கக்கூடிய எண்ணின் கணம் 8ஆகவும் 8ல முடிஞ்சிருக்கிற ஒரு எண்ணுடைய கணம் 2லையும் முடிஞ்சிருக்கா? ஸோ இதை நம்ம கருத்துல வச்சுக்கணும். 2 8 சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அதே போல 3ல முடியக்கூடிய ஒரு எண்ணுடைய கணம் 7லையும் 7ல முடியக்கூடிய ஒரு எண்ணின் கணம் 3லையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா கணக்குகள் தீர்வு செய்யும் போது எளிமையா இருக்கும். உலகின் மிகச்சிறந்த கணித மேதையான ராமானுஜம் நம் இந்தியர், தமிழர், அதுவும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். அவருடைய எண் அதாவது ராமானுஜம் எண் என்ன அப்படின்னா 1729. அது என்ன டீச்சர் அந்த எண்ணில் அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கன எண்களின் கூடுதலாக அந்த 1729 எழுத முடியும். எப்படி அப்படின்னா 12ன் கணம் கூட்டல் 1ன் கணமாகவும் 10ன் கணம் கூட்டல் 9ன் கணமாகவும் இதை எழுத முடியும். அதுதான் ராமானுஜம் எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். கணங்கள் பத்தி தெரிஞ்ச உடனே நம்ம கணமூலம் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். கணம் அப்படின்னா ஒரு எண்ணை அதாலேயே 3 வாட்டி பெருக்கி கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகையை நம்ம கணம்னு சொன்னோம். கணமூலம் அப்படின்னா பாருங்க இப்போ ஒருவேளை 2 கியூப்ங்கிறது என்ன 2 × 2 × 2 அப்படின்னு நமக்கு 8 கிடைச்சுதா? இப்போ 2ன் கணம் என்ன அப்படின்னா 8ன்னு சொல்லுவோம். இப்போ 8ன் கணமூலம் அப்படிங்குவோம். அதாவது கணமூல குறியீடு என்னன்னா இந்த மாதிரி இந்த வீக்குள்ளார 3 போட்டு இந்த மாதிரி குறியீடு போடுறதுதான் கணமூல குறியீடு. கணமூல குறியீடுல எந்த எண் இருக்கோ அதனுடைய பெருக்கு தொகை இந்த மாதிரி, அதாவது 2 × 2 × 2 இந்த 3 2ல இருந்து ஒரு 2 விடையாக எழுதுறது தான் நமக்கு கணமூலம் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா 2ன் கணம் 8 8ன் கணமூலம் 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதிர்வினை கணமுடைய எதிர்வினை தான் கணமூலம். பாருங்க இப்போ ஒருவேளை நமக்கு 11உடைய கணம் கண்டுபிடி அப்படின்னா 11 × 11 × 11 போட்டு 1331 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1331ன் கனமூலம் கண்டுபிடி அப்படின்னா பாருங்க இது கனமூல குறியீட்டுக்குள்ளார 1331 இப்படி கேட்டாங்க அப்படின்னா
டானா வகுத்தல்ல பாருங்க 1331 11ஆல வகுக்கிறோம் 121 வருது, மறுபடியும் 11ஆல வகுக்கிறோம் 11 வாட்டி. இப்போ இந்த 3 11ல இருந்து ஒரு 11 விடையாக எடுத்து எழுதுனா அதுதான் கனமூலம். சரிங்களா? அப்ப எந்த எண்ணுக்கா இருந்தாலும் நீங்க கனமூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டானா வகுத்தல், இதை வந்து நம்ம பகாகாரணி முறை வகுத்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பகாகாரணி முறை வகுத்தல் செஞ்சு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 3 எண்கள்ல ஒரு எண்ணை வெளியெடுத்து நம்ம அதுதான் விடையாக சொல்லணும். இப்போ நமக்கு ஒருவேளை 729 கொடுத்துருக்காங்க, இதனுடைய கனமூலம் கண்டுபிடி அப்படின்னாங்கன்னா நம்ம முதல்ல இதை 3ஆல வகுக்கலாங்களா? 3 2 6 3 4 12 3 9, மறுபடியும் 3ஆல 8 24 ஒரு வாட்டி, மறுபடியும் 3ஆல 27, மறுபடியும் 3ஆல 9, மறுபடியும் 3ஆல 3. இப்போ இந்த 3ல இருந்து ஒரு 3 வெளியெடுக்கணும், இந்த 3ல இருந்து ஒரு 3 வெளியெடுத்து இது ரெண்டையும் பெருக்கி 729 கனமூலம் 9 அப்படின்னு விடை எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த முறையில தான் நம்ம கனமூலம் கண்டுபிடிப்போம். நம்ம இந்த முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா. அது என்ன டீச்சர், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல்னு எழுதிருக்கீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, 1ல ஆரம்பிச்சு 2 3ன்னு தொடர்ந்து எண்கள் பிளஸ் எக்ஸெட்ரா கொடுத்து கடைசி எண் மட்டும் நமக்கு ஒருவேளை 75 கொடுத்து இதெல்லாம் கூட்டி சொல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, 1 கூட 2 கூட்டுவீங்க, அப்புறம் 3 கூட்டுவீங்க, அப்படியே கூட்டிட்டு இருக்க முடியுமா? அது ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? அந்த சமயங்கள்ல தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்துறோம். அப்போ இந்த 75 நம்ம எண்ணா எடுத்துக்கணும். பாத்தீங்களா, n × n + 1/2னா இந்த கடைசி உறுப்பு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எண்ணா எடுத்துக்கணும். அப்போ 75, எங்க n பதில் என்ன போட்டுக்கணும், 75. அப்புறம் 75 கூட 1 கூட்டி 76/2ன்னு வரும். பாருங்க, 75 பெருக்கல் 76/2ன்னும் 2 3 வாட்டி 6 8 வாட்டி 16ன்னு 75 பெருக்கல் 38. இதனுடைய விடை 2850. நீங்க தனித்தனியா போட்டு கூட்டினீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு மேல கூட்டணும் இல்லையா? சோ அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். 1ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த எண்களின் கூடுதலாக கடைசி எண் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கடைசி எண்ணை எண்ணா எடுத்துக்கிட்டு n × n + 1/2ல பிரதியிட்டு நீங்க அதனுடைய விடையை எளிமையா கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை நமக்கு பாருங்களேன் 1² + 2² + 3² பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 20² அப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு சொல்லுவோம். அதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 × 2n + 1/6 அப்படிங்கிற ஃபார்முலா. அதாவது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஒவ்வொன்றையும் வர்க்கப்படுத்தி கூட்டி எது வரைக்கும் அப்படின்னா ஒரு கடைசி நம்பர் நமக்கு 20² வரைக்கும் கூட்டி இதை கூட்டி சொல்லு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வர்க்கம் கண்டுபிடிக்காம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். என்ன, n × n + 1 × 2n + 1/6. இது எப்படி பிரதியிடுறது? நான் அங்க பிரதியிடும் போது தப்பு பண்ணிருக்கனே டீச்சர் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, எளிமையா சொல்ற பாருங்க. இதான் கடைசி எண். உடனே என்ன பண்ணிக்கணும், 20 அப்படின்னு n-க்கு பதிலாக போட்டுக்கணும். அப்புறம் n + 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 20க்கு அடுத்த எண் அர்த்தம். என்ன 20க்கு அடுத்த எண் 21ங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், இதை ரெண்டையும் கூட்டி அதுக்கு அடுத்த எண்ணாக 41/6 அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா அவ்வளவுதான், நமக்கு வேலை ஓவர். பார்த்தீங்களா, n-க்கு பதில் 20, n + 1 அப்படின்னா 20 + 1 21, 2n + 1னா இந்த n கிட்ட 20ன்னு போடணும். 20 × 2 40 ஆயிரும், 40 + 1 41 ஆகும். இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, கடைசி எண் என்னன்னு பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அதுக்கு அடுத்த நம்பர் அடுத்து போட்டுக்கோங்க, அப்புறம் இது ரெண்டையும் கூட்டி 3வது நம்பரா போட்டு /6ன்னு போடுங்க. எளிமையாக இதுக்கு விடை கிடைச்சிடும். இப்போ பாருங்க, மேலே இங்கேயே 2ஆல் அடிக்க முடியும். இதை 2ஆல் அடிச்சா இங்க 10ன்னும், இதை 2ஆல் அடிச்சா 3ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் 3 21, இது ரெண்டையும் பெருக்குங்க 70, அது 41, 7 41 பெருக்கல் 7 போடுங்க, 7 1 7 7 4 28. அப்புறம் இது ஆக்சுவலா 70. அப்ப இங்க பின்னாடி 0 சேர்த்திக்கோங்க. சோ 2870 அப்படின்னு சொல்லி நமக்கு இதனுடைய ஆன்சர் கிடைக்கும். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1/2 the whole square. அதாவது நமக்கு ஒரு 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + 15³ அப்படி கொடுத்து இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கடைசி எண் 15 இருக்கு இல்லைங்களா, இதை எண்ணா எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல 15 அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் 15 + 1 16/2 the whole square போட்டு பாருங்க 2
8 வாட்டி 16, 15 8 வாட்டி 120ங்களா? அப்ப 120 ஸ்கொயர் அப்படின்னா 12 ஸ்கொயர் 144, 0 ஸ்கொயர் 0 into 0 14400 அப்படின்னு நமக்கு எளிமையாக இதனுடைய விடை கண்டுபிடிச்சிட முடியும். எப்போ அப்படின்னா பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் தெரிஞ்சா 1 3 + 2 + 3 இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்தாலும் எண்ணுக்கு பதிலாக இந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம அதை பிரதியிட்டு நம்ம அதனுடைய விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா l + 1/2 the whole square அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அது என்ன டீச்சர், முதல் எண் ஒற்றை இயல் எண்கள் அப்படின்னா ஒற்றை எண்கள்லாம் எது அப்படின்னா 1 3 5 தானே இந்த ஒற்றைப்படை எண்கள். ஸோ 1 + 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா கொடுத்து கூட்டல் நமக்கு ஒரு 31ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொன்றா போட்டு தனித்தனியாக கூட்டாம இந்த கடைசி எண் இருக்கு இல்லைங்களா, இது எல் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ l + 1 அப்படின்னா 31 + 1/2 the whole square அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒன்னையும் கூட்டினா நமக்கு 32ங்களா? ஸோ 32/2 the whole square அப்படிங்கும்போது 16 the whole square. 16 whole square நமக்கு தெரியும், it is 256 256. அவ்வளவுதாங்க நம்ம விட கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இதுவரைக்கும் ரிவைஸ் பண்ண பகுதியில் இருந்து நமக்கு கணக்குகள் வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு சில எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்க போறோம். அதுல முதல் கணக்கு பாருங்க, √4 கூட்டல் √21 கூட்டல் √5 கூட்டல் √121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள இருந்து அடுத்து அப்படியே உள்ள வெளியே வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். நம்ம தான் 11 வர்க்கம் தான் 121 அப்படின்னு தெரியும். ஸோ 121 வர்க்கமூலம் 11ங்களா? அப்போ ரூட்டுக்குள்ளார நம்ம பாருங்க 4 கூட்டல் √21 கூட்டல் √5 கூட்டல் இந்த 121 வர்க்கமூலம் 11 இல்லைங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 is 11. அப்போ இதுக்கு பதிலா இந்த இடத்துல 11ன்னு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஐயும் 11ஐயும் கூட்டி அடுத்தது என்ன ஆயிடும் அப்படின்னா √4 கூட்டல் √21 கூட்டல் இந்த 5ஐயும் 11ஐயும் கூட்டினா 16 ஆயிடுமா? இப்போ √16 அதாவது 4ன் வர்க்கம் தான் 16. ஸோ 16உடைய வர்க்கம் மூலம்னா 4. அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா √4 கூட்டல் √21 கூட்டல் இது பாருங்க அதாவது 16ன் வர்க்கம் மூலம் 4. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 25 ஆயிடுங்களா? அப்போ √25 வெளியே பிளஸ் இந்த 4 ரூட். இப்போ √25 அப்படின்னா 25ன் வர்க்கமூலம் 5 தானேங்க. ஸோ இந்த இடத்துல 4 கூட்டல் இதனோட ஆன்சர் 5ன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ 4ஐயும் 5ஐயும் கூட்டுறோம் 9 ரூட்டுக்குள்ளார 9ன் வர்க்கமூலம் 3. ஸோ இதனுடைய விடை 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா போடுறதா. நம்ம உள்ள இருந்து அப்படியே வெளியே வரணும். ஸ்டெப்ல ஃபாலோ பண்ணா ஈஸியா போட்டுடலாம். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க, 729ன் கனமூலம் மைனஸ் 81ன் வர்க்கமூலம் பை 1000ன் கனமூலம் மைனஸ் 64ன் வர்க்கமூலம்னு கொடுத்து நமக்கு மேல ஒண்ணு கீழே ஒண்ணா ஒரு பின்ன வடிவுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய பாருங்க 729ன் கனமூலம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கன எண்கள் நமக்கு 1ல இருந்து ஒரு 16 வரைக்குமான எண்களுடைய கனமாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கணக்குகள் எளிமையா இருக்குன்னு. இங்க பாருங்க 729 பார்த்ததையும் இது 9ன் கணம் அப்படின்னு தெரிஞ்சா இதனோட ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா 9ன்னு போட்டுக்கலாம். அதாவது 729ன் கனமூலம் 9. அதே போல 81ன் வர்க்கமூலம் 9. அடுத்தது 1000ன் கனமூலம் நமக்கு 10. அதே போல 64ன் வர்க்கமூலம் நமக்கு 8. இப்போ இதனுடைய ஆன்சர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா நம்ம போட்டோம்னா இது அப்படியே பிரதியிட்டா போதும். பாருங்க, இதுக்கு பதில் 9ன்னு போட்டுக்கலாமா? அப்புறம் மைனஸ் √81க்கு பதில் இது 9 பை இங்க இதுக்கு பதில் 10, அப்புறம் மைனஸ் இதுக்கு பதில் 8. ஸோ 9ல 9 போச்சுன்னா 0, 10ல 8 போச்சுன்னா 2, 0/2 ஒண்ணுமே இல்லாத 2ஆ பங்கி கொடுக்க சொல்றாங்க. ஸோ மேல 0 வந்துருச்சுனாவே மொத்தமும் 0. 0/2 0/any நம்பர் நமக்கு 0 தான். பகுதியில என்ன எண் இருந்தாலும் நமக்கு தொகுதியில 0 இருக்கனால அதனுடைய முழு மதிப்பும் 0. அப்ப அதனோட விடை என்ன அப்படின்னா 0. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். தேர்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, கீழ்காணும் எண்களில் எது முழு கன எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன எண் பத்தி நம்ம இப்பதான் பார்த்தோம். நமக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா 5ன் கணம் தான் 125.
அதுக்கப்புறம் இது பார்த்தோம் எப்படி அப்படின்னா இது 13 கணம்னா 2197. 512 அப்படிங்கிறது நமக்கு 8 கணங்களா. அப்ப எது கன எண் அல்ல? இந்த 36. ஏன்னா 6 ஸ்கொயர் 36 அது வர்க்க எண் தான, கன எண் கிடையாது. அப்ப எது ஆன்சர் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஒன்று 36 அப்படிங்கிறதா இந்த மூணாவது கேள்வியோட விடை. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கவனக்குறைவும் இருக்கும். எப்பொழுதுமே கேள்வியை முழுமையா படிக்கணும். நீங்க கீழ்காணும் எண்களில் எது முழு கணம் அல்ல அப்படின்னு இருக்காங்க. அதாவது which of the following is not a cube number இருக்காங்க. நம்ம கியூப்னு மட்டும் பார்த்துட்டு 125 பார்த்து இதுதான் அப்படின்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. அப்போ முழுமையாக கேள்வியை படிச்சு எது கணம் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ஆன்சர் பண்ணணும். Fourth question பாருங்க, 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா 99 வரை இருக்கு. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லைங்களா, முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5 பிளஸ் எக்ஸெட்ரா கடைசி என்ன எல்னு வச்சுக்கணும் இல்லையா. என்ன ஃபார்முலா? L பிளஸ் 1/2 the whole square ஃபார்முலா பயன்படுத்தலாமா இல்லைங்க. அப்ப 99 இங்க எல்லாம் வச்சுக்கணும். அப்ப 99 கூட்டல் 1/2 the whole square. என்ன 99 1 கூட்டினா 100. அப்ப 100/2 the whole square. 100 2ஆல வகுத்தா 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயர்னா 2500. அப்ப எது ஆப்ஷன்? இதுதான் ஆப்ஷன். எப்பொழுதும் நீங்க கேள்வி கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வியை பார்த்து ஆன்சருக்கு போயிடக்கூடாது. கேள்விக்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது ஆன்சர்ல இருக்கான்னு செக் பண்ணாதான் நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். பாருங்க, அஞ்சாவது கேள்வி நமக்கு ஒரு 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் சமம் 3 ஸ்கொயர்னும் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் சமம் 7 ஸ்கொயர் எனில் 4 ஸ்கொயர் கூட்டல் 5 ஸ்கொயர் கூட்டல் டேஷ் சமம் 21 ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இருக்காங்க. முதல்ல இது ரெண்டையும் நம்ம கூர்ந்து கவனிச்சு இது மாதிரி தான் அது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி கூர்ந்து கவனிக்கும் போது பாருங்க, இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் பெருக்கி இங்க ஓர் 2 2 அப்படின்னு இதுக்கு அடுத்த நம்பர் இங்க விடையா வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க 2 × 3 6. இதுக்கு அடுத்த நம்பர் விடையா வந்திருக்கா. அதே மாதிரி இங்க வரணும் 4 × 5 20 ஸ்கொயர். அதுக்கு அடுத்த நம்பர் விடையா வரும். அப்படிதான் நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்கணும். அவசரப்பட்டுறக்கூடாது. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாவே நமக்கு இதனுடைய ஒற்றுமை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய விடை என்ன அப்படின்னா 20 ஸ்கொயர் தான் இதனுடைய விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, ஆறாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது வர்க்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following is a square number அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நிறைய பண்புகள் இந்த வர்க்க எண்கள் பத்தி படிச்சோம். முதல்ல பார்ப்போம் நம்பர்ஸை. பாருங்க, இது 7 முடிஞ்சிருக்கு, இது 3 முடிஞ்சிருக்கு, இது 2 முடிஞ்சிருக்கு. நமக்கு தெரியும் 2 3 7 8 இந்த 4 எண்கள்ல எந்த எண்ல முடிஞ்சாலும் அது முழு வர்க்க எண் இல்லை இல்லையா. ஸோ பாருங்க, இது 3 7ல முடிஞ்சிருக்கு, இது 3ல முடிஞ்சிருக்கு, இது 2ல முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மூணுமே வர்க்க எண்கள் கிடையாது. அப்ப எது முழு வர்க்க எண்ணாக இருக்கும்? இந்த 3136. ஸோ இதுதான் நமக்கு இந்த क्वेश्चनோட ஆன்சர். ஏழாவது கேள்வி என்ன அப்படின்னா -13 ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பிராக்கெட் கொடுக்கல நமக்கு. அப்ப அர்த்தம் என்ன அப்படின்னா மைனஸ் இந்த 13 மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 13 பெருக்கல் 13 நமக்கு 13 பெருக்கல் 13 169 தெரியும். ஸோ -169 தான் இந்த ஏழாவது क्वेश्चनோட ஆன்சரா வரும். பாருங்க, இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். அப்புறம் இன்னொரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த பிராக்கெட் கொடுத்துருந்தாங்க, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா -13 -13ஆல் பெருக்கி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆச்சு 13 பெருக்கல் 13 169 விடை போட்டுக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாதனால கவனமா எந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துருக்காங்களா, எந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்து ஆன்சர் பண்ணலாம். 8th question 120 பெருக்கல் -200 பெருக்கல் 0/6 பெருக்கல் 100 இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது the value of 120 into -200 into 0/6 into 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது எல்லாத்துக்கூடயும் ஒரு ஜீரோவை பெருக்கியிருக்காங்க. அப்ப ஜீரோ கூட எதை பெருக்கினாலும் ஜீரோ. அதனால என்னோட டோட்டல் வேல்யூவும் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் கவனிச்சாவே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதுல 9th question the multiplicative inverse of -5/13 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னாலும் ரெசிப்ரோக்கல் அப்படின்னாலும் ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா குறிய அப்படியே வச்சுக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. நம்பரை தலைகீழா திருப்பி போடணும், அவ்வளவுதான். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தலைகீழா தொங்க விடணும்.
இதுதான் நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னாலோ அல்லது ரெசிப்ரோக்கல் அப்படின்னாலோ. அப்போ இங்க -5/13 பெருக்கல் நேர்மாறு, பெருக்கல் தலைகீழினாலும் ஒண்ணுதான், பெருக்கல் நேர்மாறுனாலும் ஒண்ணுதான். கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே தலைகீழா திருப்பி எழுதுறோம் அதே குறியோட, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ், அப்படியே மைனஸ் குறியாவே இருக்கும், 13/5ன்னு அப்படியே தலைகீழா திருப்பி தொங்க விட்டுரும் 5/13. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது 10வது கேள்வி, which smaller number should be used to divide 88 to make it a perfect cube number? அதாவது 88 என்ற எண்ணை எந்த சிறிய எண்ணால் வகுத்தால் அவ்வெண் முழு கன எண்ணாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 88 அப்படிங்கிறது முழு கன எண் கிடையாது. இதை கன எண் ஆக்கணும்னா எதால வகுக்கணும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதை பகாக்காரணி முறையில வகுப்போம், அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல இதை டிவைட் பண்ணுவோம். ஏன்னா இது ஈவன் நம்பர் 2ஆல வகுக்க முடியும்னு இரட்டைப்படை எண்கிறனால 2ஆல வகுக்கிறோம் 44, மறுபடியும் 2ஆல வகுக்கலாம் 22, மறுபடியும் 2ஆல வகுக்கலாம் 11 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 3க்கு 1 நம்ம கன எண்ணாக இருந்தால் கனமூலம் கண்டுபிடிக்கும் போது இந்த 3க்கு 1ன்னு ஒரு 2 வெளியெடுத்துடலாம். அப்ப மிச்சம் இருக்கிறது இந்த 11 தான். அப்ப இந்த 11ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா இது மொத்தமும் கன எண்ணா ஆயிடும். பாருங்க 88 11ஆல வகுங்க, 11 8 வாட்டி 88ன்னு பாருங்க, 8 என்பது முழு கன எண்ணா. அப்போ இதுல என்னன்னா எதால வகுத்தமோ அதுதான் விடை. ஓகேவா? அப்ப 11ஆல வகுத்து தானே இது முழு கன எண்ணாக மாத்தணும். அப்ப 11 தான் இதனோட ஆன்சர். சோ ஆன்சர் ஃபார் தி 10th question is 11. கொஞ்சம் கவனம் வேணும். கவனிச்சு என்ன கேள்வி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இதுதான் பதில்ங்கிறது தெளிவா கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணோம். ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதான்.